நாளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சு அனைவருமே பிளே தமிழ கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு மனிதன் பிரம்மாண்டமா வாழணுமா, பிளே தமிழ பார்க்கணும். ஏன்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாராருங்க. மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை உங்க வாழ்க்கையுடைய வரலாறே மாறும். பாத்துங்க, பிரம்மாண்டத்துக்கு ராகு பகவான், பெருகுண்ட பணத்துக்கு ராகு, சுக்கிர பகவான் திடீர் ராஜயோக கடவுளை சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றிப்படும். நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணும் கிடையாது, உங்க ஜாதகத்துல ராகுவும் சுக்கிரனும் எப்படி இருக்குது. அனைவருமே எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த 2 கிரகம் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும், உங்க வாழ்க்கையுடைய தரமே உயரும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பிளே டைம்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்கணும், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப ஏன் இந்த வீடியோ பார்க்க சொல்றோம்னா, ஒரு மனிதனுக்கு திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கிரபானம் சொல்றாங்க. திடீர்னு ஒரு மனிதனுக்கு ஏன் சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தா ஏன் ஜாதகம் எடுத்து வேகமா வர்றாங்க, டக்குன்னு அள்ளி யோகத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த ராகு கொண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. ஒரு மனிதனுக்கு பெரிய அளவுல சாதிக்கும்னா ராகு பகவான் தான் வேணும். அப்படிப்பட்ட இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி பாருங்க, இந்த கன்னி ராசி பாருங்க, ரொம்ப ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னி ராசி மட்டும்தான். எந்த வேலையும் சரி, அந்த வேலையை ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு திறமையாக பார்க்கணுங்கிற எண்ணங்கள் இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்துட்டாவே இந்த குணம் நிறைய இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டாக, ஒரு சுறுசுறுப்பாக, ஒரு புத்திசாலி குணம், அறிவான குணம், திங்க் பண்ணக்கூடிய எல்லா குணமும் கொண்ட ஒரே ராசினா கன்னி. கன்னி கன்னி ஒருத்தரை பார்த்தவன கவரக்கூடிய குணம் கன்னிக்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. இந்த சுக்கிரன் ராகு ஒரு மனிதனுக்கு யோகத்தை காட்டிவிடும். வருமானத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் சுக்கிர பகவான் தான். அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதி. எல்லா பிரச்சனையும் முற்றுப்புள்ளி வச்சு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற திறமை கேட்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை காட்டக்கூடிக்கிறோம் 9ஆம் இடம். இதுக்குன்னா அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அது யாரோட போய் இணைகிறாரு? ராகு பகவானுடைய போய் இணைகிறாரு. உங்க ராசி அதிபதி அங்கேதான் இருக்கிறாரு. எல்லாமே எங்க இருக்குது? 6ஆம் இடத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. 6ஆம் இடம்னு கெட்டடம்னு சொல்லி எல்லாரும் யோசிக்காதீங்க. 6ஆம் இடத்துல நிறைய நல்ல விஷயம் இருக்கு, எதிரியை வெல்லக்கூடிய திறமையும் இருக்குது. அப்ப ஜாதகத்துல எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணணும். எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து இந்த பிப்ரவரி மாதம் நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா சில பேருக்கு இது யோகத்தை காட்டிடணும். என்ன யோகம்னு சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பொருள் கெட்டு போச்சு. எப்படி ஏதாச்சும் ஒரு வாங்குற ஒரு பொருள் கெட்டு போச்சு. கெட்டு போன பொருளை கீழே போட்டுட்டோம். எப்படி? கெட்டு போன பொருளை கீழே போட்டுட்டோம், அதுலேருந்து விதை முளைக்குது. அது உங்களுக்கு யோகம் தானே. எப்படி? கெட்டு போன பொருள்லேருந்து ஒரு பொருள் நல்லா நீட்டாக ஆரோக்கியம் நல்லா சூப்பராக வருது, யோகம் தானே. அதுக்கு என்னமா அர்த்தம்? கெட்ட கிரகம் எல்லாமே உங்களுக்கு ராகுன ஒரு பாவ கிரகம் சொல்லுவாங்க. அது போகக்கூடிய நட்சத்திரம், அதுவுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. எப்படி? சதய நட்சத்திரத்திலே அவர் போகிறாரு. இந்த சுக்கிர பகவானும் சதய நட்சத்திரத்தில் போகிறது. எல்லாமே ராகுடைய நட்சத்திரத்தில் போகுது. அதுதான் சொல்லுவாங்க, கெட்டவர் கெட்டிடம் கிட்டிடம் ராஜ யோகத்தில் நீங்கள். எப்படி? கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தில் நீங்கள் இருக்கீங்க. இங்கே தயவு செய்து கெட்டதை மட்டும் இங்கே திங்க் பண்ணவே கூடாது. கன்னி ராசிக்கிறாங்க, நல்லதை மட்டும் சிந்திச்சா உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வந்துக்கிட்டே இருக்கும். தோல்வியே கிடையாது. இங்கே 2 அணியாக இருக்குது. சூரியன் புதன் ஒரு அணியாக இருக்குது, சுக்கிரன் ராகு 2 நல்லா இருக்குது. ஏதாச்சும் இந்த 4 கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் நமக்கு யோகமாக இருந்துட்டா போதும், எல்லாமே வெற்றியாக மாறும். ஏன்னா கன்னி ராசிக்கார நிறைய குழப்பத்தில், மன தடுமாட்டத்தில் ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் கேளுங்களேன்,
சனி பகவான் கெட்டு போயிருந்து ஆசைப்பட்ட விஷயம் தள்ளி போடுச்சு, காதல் பிரச்சனை வந்துச்சு, திருமண பிரச்சனை வந்துச்சு, கணவன் மனைவிகள் ஒரு மன வருத்தம் இருந்துச்சு, திருமணம் நடக்கலை, நண்பர்கள் கூட்டாட்ட ஒரு குழப்பம் இருந்துச்சு. இதெல்லாம் நிறைய பேர் கேட்டால் சொல்லுவாங்க. மேல் அதிகாரிகிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு, வேலை பார்க்குறதுல வேலை உத்தியோகம் சரியாக கிடைக்கல, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி சரியாக அமையலை, எனக்கு உடம்புல வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு இருக்குது, வயிறு, தோல், ஸ்கின்னு இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இப்போ தான் 1 மாதமாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நான் மருத்துவமனைக்கு நான் போனேங்கிற விஷயம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. கன்னி ராசியை பொறுத்தவரை உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்தில் பிரச்சனை, உங்களுடைய வேலை உத்தியத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா கன்னி கன்னி கன்னி. எதுவுமே சரியாக எனக்கு போகலை, ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கேன், ஒரு மன தடுமாற்றத்தில் இருக்குங்கிற விஷயத்த சொன்னதும் இந்த கன்னி ராசிக்காரங்க தான். ஏன்னா படப்படன்னு பேசி பிடுவீங்க. உங்கள்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா உங்கள்கிட்ட பிடிச்சது, படப்படன்னு மனசில் வச்சுக்க மாட்டீங்க. இதாங்க உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே கன்னி ராசிக்காரங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து கன்னி ராசிக்காரங்க இனிமே தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்கும். நான் முதல் பலன் என்னமா சொல்லுவேன், எத்தனை பேர் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் இப்போ சூப்பராக அனுகூலமாக செம்மையாக அழகாக கிடைக்கும். எப்படி வேலை உத்தியோகம், எதிர்பார்த்த வேலை, ப்ரொமோஷனான வேலை. ஏன் வெளிநாட்டை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறீங்க? 12ஆம் இடத்து யார்? 12ஆம் வெளிநாடு தானே. அது போய் வெளிநாடு எங்கே 6ஆம் இடத்துல இருக்கா? இப்போ வெளிநாட்டு உள்ளவங்க நேராக இங்கே 12ஆம் இடத்தை பார்க்கறதா? வெளிநாட்டு உள்ளவங்க அனைவருக்குமே வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம். அங்கேயே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டில் அவங்களுக்கும் அங்கே வேலை கிடைக்கும் போது பார்த்துக்குங்க, சூப்பரான வேலை கிடைக்கும் போது பார்த்துக்குங்க. ப்ரொமோஷன், வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷனும் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமும், இங்கே உள்ளவங்களுக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமையக்கூடிய அமைப்பும் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறதுக்குள்ளே எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிடும். நீங்கள் கவலையே படாதீங்க, இது எழுதியே வச்சுங்க கன்னி ராசிக்காரங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வேலை உண்டு. வேலை உத்தியோகம் சூப்பரான அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆல்ரெடி இப்போ கிடைச்சிருக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் சொத்தில் வழக்கு இருந்தால் இப்போ மூவ் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த சொத்தில் உள்ள வழக்கை இப்போ பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அரசாங்கம் மூலமாக உங்கள் பக்கம் தீர்ப்பு வந்துடலாம். எந்த வழக்காக இருந்தாலும் இப்போ எடுத்து நீங்கள் நடத்தணும். ஏன்னா புதனும் அங்கே தான் உட்காந்து, புத்திகரன் அங்கே தான் உட்காந்துருக்காரு, சூரிய பவன் அங்கே தான் உட்காந்துருக்காரு, சுக்கிரபவன் உங்களோட அப்பாவுடைய சொத்து, இடம், பூமி, சொத்துக்குள்ள அப்பாவுடைய ஸ்தானம் எல்லாமே ஏறாக அங்கே தான் போய் இருக்குது. அப்போ 6ஆம் இடத்துல இருந்து அதில் ஒரு வழக்கு வரப்போதுன்னு இருக்கும். அந்த வழக்கு நீங்கள் ஜெயிக்க போனி நடத்தான். அப்போ வழக்குக்குள்ள கிரகம் லக்னத்துலேருந்து எத்தனாம் இடத்துல வழக்கை பார்க்கணும்? 6ஆம் இடத்தை பார்க்கணும், அடுத்து புதனை பார்க்கணும். இந்த 2 கிரகம் நல்லா இருந்தால் இப்போ வழக்கில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது எந்த வழக்காக இருக்கட்டும், எப்படிப்பட்ட வழக்காக இருக்கட்டும், இப்போ தீர்ப்பு கன்னி ராசிக்கு எழுதி ஆகணும். அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது. நான் கெட்டதுக்கு இங்கே சொல்ல வார்த்தையே எனக்கு வராது. கன்னிராசியை பொறுத்தவரை நல்ல விஷயம் இருக்குது. நீங்கள் நல்லதை மட்டும் யோசிங்க. தயவு செய்து ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க. எல்லாருமே நம்ம ஒரு கர்மாவில் பிறந்திருப்போம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் கன்னிராசி உங்களுடைய புத்தி அறிவு நிறைய இருக்குது. பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்குல்ல, கரெக்டாக மூவ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நெத்திரி அடிக்கலாம். அதேமாதிரி நான் வீடு கட்டுறேன், இடம் வாங்குறேன், பூமி வாங்கினா கண்டிப்பாக வாங்கலாம். கடன் வாங்கியாச்சும் வீடோ இடமோ பூமியோ நீங்கள் கட்டணும். அதுக்கான யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இப்போ சூப்பராக நல்லா வேலை செய்யும். பார்த்துங்க, வீடு, இடம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக வேலை செய்யும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வேலை பார்க்கணும், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அரசியல் அரசாங்கத்தை செய்யக்கூடிய இருக்கும். மெயினாக உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் ஆரோக்கியத்தில் தடை வராது. திருமணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக திருமணத்தனங்கள் கண்டிப்பாக நிறைவேருக்கு. 100க்கு 100% இருக்கு. அம்மாவா, திருமணமா, வீடா, வண்டியா, வாகனமா, ஏதாச்சும் ஒரு தடங்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் பார்க்க மாட்டீங்க. இப்போ வீடு, இடம், பூமி வாங்குறது, உங்களுக்கு அதே மாதிரி திருமண தடை வாங்குறது, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சரியாக அமைப்புக்கு ஆகிறது கரெக்டாக சூப்பராக இருக்கும். பார்த்துக்குங்க. அதே மாதிரி கமிஷன் யோகம் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பாக வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக லாட்ரி ஓடுங்க. கன்னிராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம், ஜாமீன் போகிறத மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும். இது மட்டும் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே யோகமாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா விளையாட்டுத்துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல, எடுத்தவொடனே இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். யார் இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது, எதுவுமே ஒரு நிதானித்து சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார் 13ஆம் தேதிக்கு அப்புறம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பராக இருக்குது. யார் உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு எதிர்காலம், செம்மையாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம், பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. எதிரியை ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்கம், ஜாமீன் போடுற மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும். உத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் இந்த காலகட்டம் மட்டும்.
சரிங்களா? மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு அமைப்பாக கண்டிப்பாக காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமேல் தான் சூப்பரான ஒரு யோகா இருக்குது பார்த்துங்க. அடுத்து அஸ்தத்தில் பிறந்தவங்க ரொம்ப கற்பனைங்க. எல்லா கலையும் விரும்புவாங்க. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கலைத்துறை, இசைத்துறை, இது எல்லாமே நிறைய பேர் இருப்பீங்க. வெளிநாடு போய் வெளியூரில் போய் பிழைக்கக்கூடிய எல்லாமே இந்த அஸ்தத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க. இனிமேல் தான் உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றம் வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து, பூமி வாங்கக்கூடிய யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி அஸ்தத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வருது. எடுத்த காரியத்தை கண்டிப்பாக வெற்றியாக பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் உங்களுடைய கற்பனையை மட்டும் கரெக்டாக யோசிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி தேடி வரும் அஸ்தத்தில் பிறந்தவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் இருக்குங்க. இவங்களை மாதிரி யாரும் தைரியமாக யோசிக்க முடியாது, இவங்க மாதிரி யாரும் தன்னம்பிக்கையாக இருக்க முடியாது. அந்த சித்திரைனாவே தைரியம் தன்னம்பிக்கை தான். பயங்கரமான டேலண்டான குணம், நல்ல அறிவான குணம், திங்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த சித்திரத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்கும். இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். சித்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே யோகமாக இருக்குது. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க. சித்திரத்தில் பிறந்தவங்க சூப்பரான ஒரு யோகம் வருது. சித்திரை பிறந்துட்டாவே படிப்பு, கல்வி, வெளிநாடு, வெளியூர் நிறைய பேர் நிறைய தடங்களை பார்த்து உடல் ரீதியாக ஒரு மனக்குழப்பம் நிறைய பார்த்தது யாரும் சித்திரத்தில் பிறந்தவங்க தான். இப்போ பாருங்கள், சுப செலவு வருது, சுபகாரியம், வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள், படிப்புகளில் ஒரு மாற்றங்கள், தொழிலில் ஒரு மாற்றங்கள், கட்டிடத்துறை, போலீஸு, யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க நல்ல ஒரு மாற்றம் இந்த சித்திரை பிறந்தவங்க செம்மையாக இருக்குது பார்த்துக்குங்க. எந்த ஒரு கெட்டதும் சித்திரத்தில் நடக்காது. நிறைய நல்ல விஷயமாக இந்த சுக்கிரன் ராகும் சேர்ந்து இணைஞ்சிருக்கனால நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வருது பாருங்கள். சித்திரை பிறந்தவங்க வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.